Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம வீட்ல இருக்கிற முட்டையை வச்சு ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி முட்டை குழிப்பணியாரம் செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முட்டை குழிப்பணியாரம் செய்யிறதுக்காக நான் 4 முட்டை எடுத்துர்க்கேன். இந்த முட்டை எல்லாத்தையும் ஒவ்வொண்ணா உடைச்சு நாம பவுல்ல சேர்த்துக்கலாம். எடுத்த 4 முட்டையும் நான் இந்த பவுல்ல உடைச்சு ஊத்திட்டேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதல சேர்த்து விட்டுறலாம். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதல சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் மிளகு தூள் அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு salt சேர்க்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் இதல சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா அடிச்சு கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. முட்டையோட சேர்த்து விட்ட எல்லா பொருட்களையும் நல்லா கலக்கியாச்சு. பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இத வச்சு தான் நாம குழிப்பணியாரம் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பாப்போம். முட்டை குழிப்பணியாரம் செய்யிறதுக்காக நான் அடுப்புல குழிப்பணியார சட்டி வச்சிருக்கேன். குழிப்பணியார சட்டி நல்லா ஹீட் ஆவற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. அதுக்கு அப்புறம் அடுப்பு சிம்ல வச்சிருங்க. ஒவ்வொரு குழியிலயும் நான் 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து வச்ச இந்த முட்டையை நம்ம ஒவ்வொரு குழியிலயும் ஊத்திடலாம். கொஞ்சம் குறைவாவே ஊத்திக்கோங்க. நல்லா எழும்பி வரும். ஒரு முறையும் நல்லா கலக்கிட்டு எடுங்க. எல்லா குழியிலயும் நம்ம ஊத்தி விட்டாச்சு. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சிரலாம். ஒரு நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாம். குழிப்பணியாரம் மூடி போட்டு விட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்துடலாம். பாருங்க நல்லாவே வெந்திருக்கு. முட்டைலாம் எழும்பி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த மாதிரி குச்சி இருந்தா அதல திருப்பி விட்டுக்கோங்க. இல்லனா ஃபோர்க் ஸ்பூனை வச்சு திருப்பிக்கோங்க. அடுப்பு இப்போ சிம்ல வச்சிரலாம். மறுபடியும் ஒரு 30 செகண்ட் மூடி போட்டு விட்டுறலாம். அந்த பக்கம் வேகணும். குழிப்பணியாரம் மூடி போட்டு விட்டு 30 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ வெந்திருச்சான்னு பாப்போம். நல்லாவே வெந்திருக்கு பாருங்க. பாருங்க நல்லா செவந்திருக்கு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துறலாம். பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். முட்டை குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க. முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட பிடிக்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி குழியில ஊத்தி குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் செய்யுங்க. ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த முட்டை பணியாரத்தை சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முட்டை குழிப்பணியாரம் ரெசிபி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.